மிகப்பெரிய சங்கட்ட சூழ்நிலை என்னன்னா வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்களா, எல்லாத்துலேயும் பாதியை காணோம். சொல்கிறப்போ ABS ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸ்குவாட். ஃபெயிலியர் அபாய குறிக்காட்டு. வணக்கம், நான் தான் உங்கள் மதன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம வெளில என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கு வேலை. போன வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன் என் பைக் வேலை வைக்காதுன்னு. அதை பார்த்துட்டு வாங்க. ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காசு மட்டும் தான், வேறு எந்த செலவுமே வட்டி வைக்கவே கிடையாது. அவ்வளோதான் செலவு பண்ணியிருக்கேன். அது பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்லியிருக்கேன் போன வீட்டில் என் பைக்கு வேலையை வைக்கல அப்படின்னு. நம்ம வாய் சிறப்பான வாயின்னு இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வேற வாய், இது நார வாய். என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, வண்டி செல்ஃப் ஆக மாட்டேங்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஏன் செல்ஃப் ஆக மாட்டேங்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். வண்டி பேட்ரி வந்து போச்சு, பேட்ரி டெத்து, பேட்ரி போச்சு. ஆனால் ஸ்டோர் ரூம் வந்து கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இதுதான் கண்டென்ட்டு. ஸ்டோர் ரூம் போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, வாரண்டி கிளைம் பண்ணி தராங்களா என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ப்ரொசீஜர்லாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன பண்ணுறது, போன வீட்டில் சொன்ன இந்த வீட்டில் இப்படி ஆகுதுன்னா இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் நடக்கிறதான், எல்லாத்தையுமே தாண்டி போவோம். ஓகே ஸ்குவாட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்குவாட் வண்டி ஏற்றி கிளம்பிட்டோம். இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, நம்ம வண்டி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிடுவேன். அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வண்டி செல்ஃபாக மாட்டுறான். அது எதனால் ஒன்று வந்து நான் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, செல்ஃப் மோட்ரு தான் கம்ப்ளைண்ட்னு நினச்சேன். கடைசியில் கம்ப்ளைண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா, பேட்ரி தான் கம்ப்ளைண்ட்டு. 2 நாள் விட்டு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னே தெரில. வந்து 1 வாரம் விட்டு ஒரு வாரம் ஓட்டல வண்டி. இங்கே வேலை விஷயமா வண்டி எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து வண்டி ஓட்டினா வண்டி ஸ்டார்ட் ஆகல. தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு 2-3 நாள் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து திருப்பி இது ரிப்பீட்டாக நடந்துட்டு வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். என்னடா அதுன்னு நினச்சா கடைசியில் வண்டியை சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் தள்ளுறதான் வேலை. தள்ளு இங்கிட்டிருந்து அங்கிட்டிருந்து இங்கிட்டு தான் தள்ளிட்டு இருந்தால் ரொம்ப சங்கட்டமாக போச்சு. சரி, அதான் போய் வேலையை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸ்டோர் ரூமில் கூப்பிட்டு கேட்டதுக்கு பேட்ரி தான் ப்ரோன்னு கரெக்டாக சொன்னாங்க. பேட்ரி தான் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி. என்ன ப்ரோ 1 வருஷம் கூட ஆகலை, பேட்ரி போயிடுமான்னு கேட்டேன். இல்லை ப்ரோ அது என்னன்னு பார்த்தா தான் தெரியுன்றாங்க. அதனால தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9:35 ஆகுது. கொண்டு வாங்க பார்த்துக்கலாம். 5 hours சார்ஜ் போடணுமா, சார்ஜ் போட்டால் தான் என்ன கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்க முடியும்னு இருக்காங்க. சோதிக்காதீங்க. அதுக்கு தான் ஸ்டோர் ரூம் தான் போயிட்டுருக்கோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், வண்டி என் வண்டி இது வரைக்கும் எந்த வேலையை வச்சதில்லைன்னு. நல்லா வாங்கி வேலை வச்சுட்டான். எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வேலை வைக்கணும். அது பேட்ரி வேலை வந்து அவ்வளோவா வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணல. எலக்ட்ரிக்கல்லையும் சரி, ஒரு ஆரன் கூட வைக்கல, நம்ம எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கப்போ எப்படி இப்படி பேட்ரி உட்காருது அப்படின்னு தெரில. ஆனால் கொஞ்ச நேரம் ஓட விட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுது. பேட்டரிக்கான வீக் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. அதெல்லாம் வீக் ஆகிடும்ன்றாங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிடுவடா, அழிஞ்சு போயிடுவேன். இந்த எண்ணத்தை மாற்றிக்கல, எப்படின்னு தான் தெரியல. சரி வாங்க பார்ப்போம். எல்லாம் இருக்கா தானே. நான் வேறு ஒன்றுக்கு நான் பட்ஜெட் வந்து அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் வேறு ஒரு ரைடுக்காக. கடைசியில் வண்டி வேலைன்றப்போ அதை பார்த்து தானே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய வேலையாக இருக்காதுன்னு நம்புகிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. பெரிய வேலையாக இருந்தாலும் பார்த்து ஆகணும். மனசை தேர்த்திக்கிறது தான் அப்படி போயிட்டுருக்கோம். இன்னும் இதில் இருக்கிறதுலே ஒரு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதான். வண்டி ஆஃப் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது. உங்களுக்கு அந்த கிளிப்பு வந்து ஃப்ளாஷ்பேக். அது பார்த்தீங்கன்னா தெரியும், ABS ஃபெயிலியர் அபாய குறிக்காட்டு. வண்டி ஸ்டார்ட் ஆகலான்னு வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ண ABS ஃபெயிலியர் ஆகிடுச்சு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க, வண்டி வந்து ஆஃப் பண்ணால் ஸ்டார்ட்டே ஆகாது. அப்போதைக்கு நான் இப்போ பங்கில் வந்து வண்டி ஆஃப் பண்ணி அந்த கீஸ் தான் திறக்கணும். என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன்.
பாருங்கள் நான் பங்கு போயிட்டு vlog பண்ணுறேன். A few minutes later. ஸ்குவாட் பங்க் வந்தாச்சு. பெட்ரோல் போடுறது தான் இப்போ டாஸ்க்கு. இந்தியா ஆஃப் பண்ணிடுறாராம் அதுன்னு. ஆஃப் பண்ணனா பெரும் கஷ்டமாக போயிடும். 200 இங்கே பார்த்தீங்களா வண்டியோட இன்னொரு கீ இருந்துச்சு, அதை எடுத்து வந்துட்டேன். பங்க்லேருந்து கிளம்பியாச்சு ஸ்குவாட். வண்டி ஆனால் ஆஃப் ஆயிடுச்சு. தள்ள வேண்டியதான். வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது, தள்ளுறதான். ஆனால் முதல்ல அப்படி இல்லை, லைட்டாக தள்ளி விட்டு ஸ்டார்ட் ஆனால் அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் பண்ணோம்னு ஸ்டார்ட் ஆனால் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அப்படி ஆறதில்லை, பேட்டரி சுத்தமாக வீக் ஆகிடுச்சு போல். நாம தெரியல யாரு கண்ணு பட்டுச்சோ, சுப்பிரமணி மேலே இப்படி ஆகிப்போச்சு. சரி விடுங்க, எல்லாம் நடக்கிறதானே. சத்தியம் தான் கடந்து போய் ஆகணும். வண்டி வேறு ஏதாச்சும் உனக்கு அடைக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை ஸ்குவாட். எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும்தான். மற்றபடிலாம் வண்டி பையன் பறப்பையான், வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை சுப்பிரமணியில். யாராச்சும் ஆர்சி பைக் வச்சுருக்க நீங்கள் யாருக்காச்சும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கா இந்த கம்ப்ளைண்ட் ஆயிருக்கான்னு. கிட்டத்தட்ட 1 இயர் கூட இல்லை, பேட்டரி உட்காந்துக்குச்சு. என்னன்னு தெரியல, பார்ப்போம் என்னென்னு. நான் வாரண்டியில் க்ளைம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கேன். பார்ப்போம் க்ளைம் பண்ணி தருவாங்களா என்ன இதுன்னு. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது கேட்டு அவங்க கொண்டு வாங்க பார்த்துக்கலான் இருக்காங்க. மெடிக்கல் ஸ்டோரும் போயிட்டுருக்கோம். நமக்கு தான் குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் ஜிங்குன்னு ஆடிச்சான். மாதிரி நமக்கு தான் இப்படிலாம் நடக்கும் போல். நான் வேறு ஒன்றுக்காக அமௌண்ட் சேர்த்து வச்சேன் ஸ்குவாட். அது அந்த வீடியோவும் டக்குன்னு வரும். வேறு ஒன்றுக்காக பட்ஜெட் சேர்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் கூட சீக்கிரம் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. மோட்டோ விளாகிங் வீடியோஸ், வந்து டவுன் பேமெண்ட், அது மாதிரி வீடியோ இருக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கவே மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஸ்குவாட், நான் வந்து ஸ்டோர் ரூம் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். KTM storeroom cook. A few minutes later. ஸ்குவாட் ஸ்டோர் ரூம் வந்துட்டோம். வண்டியே இல்லை, பரவாயில்லையே. வண்டி எதுவும் இல்லை. நாலு வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியில இருந்து. வா. பத்து நிமிஷம் உட்காரணுமா? பையன் ஸ்டார்ட் ஆகிறானா பார்ப்போமா? இப்போ ஸ்டார்ட் ஆகிடுவானா? பார்த்தீங்களா, இப்போ ஸ்டார்ட் ஆகிறான். ஆனால் அந்த வீடியோவில் ஸ்டார்ட் ஆகிருக்க மாட்டான். இதைத்தான் ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஓகே ஸ்குவாட், நான் வந்தோம்னே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டோர் ரூம் போட்டு வெளில வந்துட்டோம். ஸ்டோர் ரூமில் என்ன சொல்லிட்டாங்கன்னா பேட்டரி போச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு வீடியோ இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன், பேட்டரி தான் போச்சுன்னு. பேட்டரி போச்சுருந்தாங்க. வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 12லேருந்து 15 நாள் ஆகுன்றாங்க. எதுக்கு அத்தனை நாள்னு எனக்கும் தெரியல. போன பேட்டரியை இவங்க தாட்டி இவங்க சென்ட் பண்ணி அதை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவன் வாரண்டி கிளைம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சுடுவாங்களாம். வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸு, ஆர்சி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது சாயந்தரம் தான் அனுப்ப முடியும். என்கிட்ட இப்போதைக்கு லைசன்ஸ், இன்சூரன்ஸ் இருக்கும். அனுப்பிச்சிட்டேன், சென்ட் பண்ணிட்டேன்.
இப்போ வண்டியை விட்டுட்டு போக சொல்லியிருக்காங்க. விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. உண்மையை சொல்லணும்னா விட்டு போக மனசே இல்லை. 15 நாள் தான். ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. 15 நாள் எப்படி அது வந்து விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம வந்து என்னன்னு பிளான் போடுவோம். ஓகே ஸ்குவாட், என்னன்னு பிளான் போட்டு உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் கடைசியாக ஒரு முடிவு எடுத்துட்டோம். பேட்ரி வாங்கி மாற்றிடலான்னு. இன்னும் ஒரு மிகப்பெரிய சங்கட்ட சூழ்நிலை என்னென்னா, வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்களா. கேடிஎம்மை பார்த்து ஒன்று கேட்குறேன். கேடிஎம்மு வண்டி வாங்குறப்ப வண்டியோட ப்ளஸ்ஸு மட்டும் சொல்கிறீங்க. 7 மாதம் தான் ப்ரோ பேட்ரி வாரண்டி, அதை சொல்ல மாட்டீங்க. இன்ஜின் வாரண்டி 5 வருஷம் இல்லாட்டி 75,000 கிலோமீட்டர்னாங்க. இங்கே கேட்டால் 35,000 கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் பாதியை காணோம். சொல்கிறப்ப ஒன்று சொல்கிறாங்க கேடிஎம். என்ன பைக்கை இப்போ பைக் வாங்குற எல்லாத்துக்கும் நான் என் அனுபவத்தில் நான் சொல்ல வரேன்னா, பைக் வாங்குனீங்கன்னா எந்த செலவு வந்தாலும் நீங்கள் தான் பார்க்கணும். வாரண்டி, இன்சூரன்ஸ் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியுமே கிடையாது. எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். வாரண்டி இருக்குது, கேரண்டி, அந்த கதைக்கே வேலை இல்லை போல். 7 மாதம் தான் சொல்கிறாங்க ஒரு பேட்ரி. அவரே சொல்கிறாரு, ஏன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஐடியில் ஓட ஒன்றும் பேட்ரி மெயின்டெனன்ஸ் இருக்கான். தினமும் என்னை கவனின்று அதுக்கும் ஒரு விளக்கம் சொன்னார். எதனால் போயிருக்குன்னு கேட்டால், தினமும் என்ன எதுக்கு கவனின்னு போடுறாங்கன்னா அந்த பேட்டரிக்கான விளக்கம் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. என்னடா அவன் இப்படி சொல்கிறான்னு. தினமும் என்னை கவனிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஹெட்லைட் எரியக்கூடாதான், அசார் எரியக்கூடாதான், வண்டி பிரைட் எரியக்கூடாது, ஹெட்லைட் எரியலாம் பிரைட்டாக எரியக்கூடாதான், ஹெட்லைட்டு பிரைட்டில் வைக்கக்கூடாதாம்மா. இதெல்லாம் பார்த்து தான் மெயின்டைன் பண்ணுன்றாங்க. எல்லா நேரமும் இதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம மனுஷனுங்க. இதை பார்த்துட்டு இருக்கா நம்ம மேலே. நம்ம பைக்கே ஒரு அர்ஜென்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது இருக்கா இது இருக்கான்னு எல்லா வாட்டியும் பார்க்க முடியாது. அப்போதைக்கு இப்போ கம்பெனி சைட்லேருந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பேட்டரி கொடுக்கணும். இல்லை இந்நேரம் 1 வருஷம் வாரண்டியான பேட்டரினா எனக்கு பேட்டரி கிளைம் பண்ணி தந்திருப்பாங்க. கடைசியில் பேட்டரி கிளைம் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அதுவும் கிடையாதுன்ட்டாங்க. ரொம்ப சங்கடகாலமாக இருக்குது. கேடிஎம் ரொம்ப ஒஸ்ட்டு. உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? கேடிஎம் எடுத்துக்கு பேசாமல் R15 எடுத்துக்கலாமான்ற அளவுக்கு யோசிக்க வச்சிட்டாங்க. ஆனால் அந்த பவர் தான், எப்படி அந்த பவர் தான், வேறு ஒன்றுமே இல்லை. மெயின்டெனன்ஸும் நம்ம தாங்க பார்த்துக்கணும். நான் புலம்புற மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றா இருக்கும். நான் சொல்ல வரேன், அவ்வளோதான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே, ஆனது ஆகிப்போச்சு, முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் தாண்டி போவோம், இதையும் தாண்டி போவோம். போய் இப்போ வந்து அமரான் பேட்டரி ஸ்டோர் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். அமரான் பிராண்ட் வாங்கி போடலான்ட்டு அதுக்காக போயிட்டுருக்கோம். அது அமரான் வாங்கி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குனாங்க. டேய் சுப்பிரமணி, மொய் வச்சுட்டேன். போன வீடியோவில் பெருமையாக சொன்னேன், இந்த வீடியோவில் மொய் தீட்டிட்டாரு. கிட்டத்தட்ட 2500 கிட்ட வருமா பேட்ரி. போனா பிள்ளைங்க போகிறாங்க. எவ்வளோ வந்தாலும் வாங்கி தான் போடணும். அதனால் யார் வண்டி வாங்கினாலும் சற்று எல்லாத்தையுமே கவனித்து வாங்குங்கள். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நானே ஒரு வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். வண்டி வாங்குறது, ஸ்க்ராட்ச் கிரீச்செலாம் பார்க்காம வாரண்டி கேரண்டிலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லு. 75,000 கிலோமீட்டர் இன்ஜின் வாரண்டி சொன்னாங்க. இவங்க வெறும் 35,000 கிலோமீட்டர் தான் இன்ஜின் வாரண்டின்றாங்க. இதில் என்ன ஒரு கூத்துனா, ஜிபிஎஸ்ல இருந்து கூட கரண்ட்டு ஒரு லைட் இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால் பேட்டரி போயிருக்குன்றாங்க. அப்படி இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா கண்டிப்பாக அப்படி இருக்காது. ஏன்னா ஜிபிஎஸ் அப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பேட்ரி கடைக்காரங்க வந்து பல லாபம் பார்த்துருவாங்க. பேட்ரி கடையில் ஜிபிஎஸ்னால் பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஜிபிஎஸ் வந்து நம்ம மெயின் சாவிலேருந்து தான் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு விஷயம் சாவிலேருந்து தான் நம்ம கொடுக்குறோம். சாவிலேருந்து நம்ம மெயின் கொடுக்குறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எர்த்து பேட்டரியிலேருந்து கொடுக்குற எங்கே வந்தால் கொடுத்துக்கலாங்க. ஏன்னா பாடியில் வரதான் ஒரே எர்த்து தான், பேட்டரியில் கனெக்ட் பண்ணலாம் ஒரு எர்த்து தான். எர்த்து ஒரு விஷயமே கிடையாது, இட்ஸ் நாட் எ மேட்ரு. ஆனால் மெயின் தான் மேட்ரு. நம்ம சாவிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ்லாம் பிரச்சனை இருக்காதுங்க. பேட்ரி வந்து மட்டமான பேட்ரி. சோதிக்காதீங்க. மொத்தமாக வாங்குவாங்க. இப்போ ஒரு 1000 யூனிட் விற்கிறாங்கன்னா 1000 யூனிட்டுக்கு இவ்வளோ ரேட்டு.
இத்தனை லட்சம் அப்படின்னு பேசி கம்மியான ரேட்டுக்கு பேட்ரி வாங்குறது தான் இவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஸ்குவாட், நான் வந்து வளவலன்னு பேசுகிறேன். அமரான் பேட்ரி ஸ்டோர் ரூம் போயிட்டு நான் பேட்ரி வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. ஸ்குவாட், அமரான் பேட்ரி இங்கே தான் வந்திருக்கோம். முதல்ல விசாரிச்சாச்சு, டீ சாப்பிட போயிட்டு வந்தோம். வண்டி ஆஃப் ஆகும், ஒரு வாட்டி தான் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகாது. இதான் நம்ம ஐயா வைன் ஷாப் வந்திருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நான் குடிகாரனாடா வந்துச்சா? அதே வந்தால் கேட்டாச்சு, பேட்ரி கொண்டு வந்துட்டுருக்காங்க, ஸ்டாக் இல்லையாம்மா. ஏதோ ஒரு கடைக்கு ஃபோன் போட்டு கொண்டு வந்திருக்காரு. ஐயா தான் பேசியிருக்காருல, தெரியுதுங்களா, அவர் தான். பரவாயில்ல, பேட்ரி விலை கம்மி, கொஞ்சம் இருந்தால் ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஸ்குவாட், நான் வந்து பேட்டரியை வாங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வரேங்க, நான் வரேண்ணா, நான் வரேன். ஸ்குவாட், பேட்ரி வாங்கியாச்சு, அமரான் எக்ஸைடு. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம கேடிஎம் காரங்க நம்ம மண்டையில் மிளகா அரைச்சி விட்ருப்பாங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. அது என்னன்னு சொல்கிறேன், வண்டி போக போக சொல்கிறேன். ஸ்குவாட், பேட்ரி கடை வாங்கியாச்சு, அமரான் நல்லா இருக்குன்ட்ருக்காங்க. இது கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வாணிவிலாஸ் சிக்னல் கிட்ட, சிக்னல்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும், பழனி ரோட்டில் இருக்கும். யாருக்காக பேட்ரி வேணுன்னா வந்து வாங்கிங்க, பெஸ்ட்டு ப்ரைஸு, வேறு லெவல். நான் இவ்வளோ வரும்னு நினைக்கல. ஸ்டோர் ரூமில் வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா 2200 சொன்னாங்க. ஸ்டோர் ரூம் ப்ரைஸே 2200 சொன்னாங்க. இங்கே வந்து 2000 தான் பேட்ரி ரேட்டே 2000 தான். அப்போதைக்கு உங்களுக்கு 200 மிச்சமாகுது. அது இல்லாமல் பழைய பேட்ரி கொடுத்துட்டா அதுலேயே டிஸ்கவுண்ட், பழைய பேட்ரி 200 எடுத்துக்கிறாங்களா. ஆனால் ஸ்டோர் ரூமில் 100 தான் எடுத்துக்கிறேன் நான். தயவு செஞ்சு யாருமே ஸ்டோர் ரூம் நம்பாதீங்க. எந்த ஸ்பேராக இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டாங்க. வெளியே வந்தீங்கன்னா கடை குப்பை மாதிரி கிடக்கு. நம்ம வாங்கி கொடுத்தா நீட்டாக அங்கே அவனும் அதே பொருள் தான், இங்கேயும் அதே பொருள் தான். நம்ம அலையணும், கொஞ்சம் அலைஞ்சாதான் நமக்கு மிச்சமாகும். ஆனால் சொல்கிறாங்க உடனே வாங்கி மாட்டலாம், அவ்வளோதான், ரைட்டு சரி ரைட்டு போயிட்டு போகுதுன்னு மாட்டாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1800 தான். 2000 பேட்ரி 1800. பழைய பேட்டரி கொடுத்து அவ்வளோதான், அதை வச்சு நமக்கு யூஸ் இல்லை. வேறு எங்கே கொடுத்தாலும் 50 ரூபா 100 எடுத்துப்பாங்க. இங்கே 200 நமக்கு பரவாயில்ல, பெஸ்ட்டு ப்ரைஸ். யாராவது இங்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பைக்குமே புல்லட்லேருந்து எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. வாரண்டி 2 வருஷம் கேரண்டி கொடுத்துட்றாங்க. 2 வருஷம் வாரண்டி, மொத்தம் 48 மாதம் வாரண்டி வந்து 48 மாதம், கேரண்டி வந்து அப்படியே அதில் பாதி 2 வருஷம். பரவாயில்ல, நான் இவ்வளோ ப்ரைஸு பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்கன்னு நினைக்கவே இல்லை. எதர்ச்சியாக கேட்டது அமைஞ்சிக்கிச்சு. ஏன்னா ஸ்டோர் ரூம் பேட்டரிலாம் அவ்வளோதாங்க வரும். ஸ்டோர் ரூம்லலாம் அவங்கள சொல்லி, அவங்க ஸ்டோர் ரூமை பொறுத்தளவுக்கு என்னென்னா எல்லாமே மழுப்புறாங்க போட்டு, இப்படி இல்லை அப்படி இல்லை, இப்படி தான் பண்ணோம் அப்படி தான். அதெல்லாம் வேஸ்ட்டு, ஸ்டோர் ரூம்லாம் வேஸ்ட்டு. வண்டி எவ்வளோ பிரச்சனை வச்சாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். நான் அது மாதிரியே சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, உங்களுக்கு தெரியும். இன்னும் போய் இந்த பேட்டரியை கொடுத்து மாட்ட சொல்லலாம். இதுலேருந்து தெரிஞ்சுக்க ஒரே விஷயம், வாரண்டி கேரண்டிலாம் கம்பெனி பிராண்ட்லேருந்து வாங்கணும். இப்போ அமரான் பிராண்ட்லேருந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, 2 வருஷம் கேரண்டி. அந்த கேரண்டி தான் மெயின். நம்ம கொடுத்தோம்னா ஒரு நாள் தான். இப்போ இந்த பேட்டரி கொடுக்குறோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கணும், அவங்க செக் பண்ணுவாங்க, பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்தால் ஒரு நாள் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு மறுநாள் புது பேட்டரி, அதே பேட்டரியில் வேலை பார்க்குறது இல்லை, புது பேட்டரி. அப்படி இல்லை வாரண்டிலாம் கணக்கு இல்லைன்ட்டாங்க. வாரண்டிலாம் அது வளன்னு போலன்னு இருக்கும். ஆஹா, கேரண்டி தான் மெயினு. நீங்கள் கேரண்டியை ஒரு கணக்காக வச்சுக்கோங்க, வேறு லெவலாக இருக்கும். போதும், 2 வருஷம் ஒன்றாலே பேட்ரி போதும். மெயின்டெனன்ஸ் பொறுத்து, ஓட்டுறதை பொறுத்துன்ட்டார் ஒரே பேச்சில். ஐயா செம்மையாக பேசினார். முதல் கேமரா பார்த்துட்டு பயந்துட்டார். என்னப்பா இதை எடுத்து டெமோ போடுவீங்களான்றாரு. டெமோ இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, நானே பேட்ரி தேடி வந்திருக்கேன். கேமரா ஆன் பண்ணல அப்போதைக்கு, நானே பேட்ரி தேடிட்டு இருக்கீங்க, இது மாதிரி ஆகிப்போச்சுன்னு. சரிப்பா வாப்பா, நல்லா பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தந்தனா, நல்ல ப்ரைஸ், எதிர்பார்க்காத ப்ரைஸு. நீங்கள் இதோட கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் இதோட கம்மியாக வாங்கியிருக்கீங்களான்னு. அமரான்னு RC 200க்கு வருது. ஓகே சார், நான் போய்ட்டு ஸ்டோர் ரூம் போயிட்டு பேட்ரிலாம் மாட்டிட்டு, இன்னும் ஸ்டோர் ரூமில் எவ்வளோ பில்லு போடுறாங்கன்னு தெரில,
அப்படியே அதையும் பார்த்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பல்லு ஸ்டோர் ரூமில் வந்து கிளம்பிட்டோம். பேட்டரி மாற்றியாச்சு. பையன் இப்போ நல்லா ஸ்டார்ட் ஆகிறான். இப்போலாம் ஆவான். வீட்டுக்கு போயிட்டு தான் என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஆகிடுவோம். புது பேட்டரி தான். இதுதான் கம்ப்ளைண்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தங்கன்னா நேராக வீட்டுக்கு தான். நான் வண்டி ஓட்ட வேறு ஆள் இல்லை. நம்ம தான் ராங் ரூட்டில் வரோமா இல்லை இவங்க வராங்களா? போனா கார் ஒரு கார். எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி பேட்டரி சம்பவம் நடந்திருக்கு? புது வண்டி, அதை ஏன் மீன் பண்ணுறேன்னா, புது வண்டிக்கு இப்படிலாம் நடந்தால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அது வந்து புது பைக்கு வாங்குறவங்களுக்கு தெரியும். செகண்ட்ஸ்லனா கூட ஏதோ சரி ரைட்டு இப்படி பண்ணுறப்பா அப்படி பண்ணோம் மனசு சேர்த்திக்கலாம். புது வண்டிக்கு இப்படி ஆகிறப்ப அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து போவோம், இதையும் தாண்டி போவோம் என்று சொல்லிவிட்டு என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே போகலாம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அப்போ தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் யோசிக்கிறது தான், ஒரு புது பைக் வாங்கினா வாங்குறப்ப ப்ளஸ்ஸு மட்டும் சொல்லக்கூடாது, மைனஸ்ன்னு சொல்லணும். மைனஸ் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் அது உண்மையாக இருக்க மாட்டேங்குது. 75,000 கிலோமீட்டர் சொன்னாங்க 1 இயருக்கு. அது 75,000 கொடுக்கல, இங்கே 35,000ன்றாங்க. ஒவ்வொரு ஸ்டோர் ரூமுக்கு மாறுமா? அப்படி மாறினா இங்கே வேறு கேடிஎம் அங்கே வேறு கேடிஎம்மா? அதெல்லாம் கிடையாது. அவங்க ஸ்டோர் ரூமில் வந்து மெயின்டெனன்ஸ் இதை பொறுத்தளவுக்கு என்ன சொன்னால், பார்க்குற சேரில் மெயின்டைன் பண்ணுற மேனேஜரோ அப்படி தான் நான் சொல்ல முடியும். இதில் எது உண்மைனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த 75,000 உண்மையாக இல்லை 35,000 உண்மையானே கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை. இதுக்கு மேலே ஒரு பிரச்சனையும் வைக்க மாட்டான்னு நம்புகிறேன். வைக்க மாட்டல, இப்படி தான் சொல்லுவேன். போன வீடியோவில் தான் புகழ்ந்தேன் உன்னை. புகழ்ச்சி பிடிக்காதுன்றது என்கிட்ட சொன்னால் நான் புகழாமல் இருக்க போகிறேன். ஏன்டா சரி பரவாயில்ல விடுங்க. சுப்பிரமணி இந்த மாதம் சிறப்பாக, போன மாதம் வந்து தேர்ட் சர்வீஸ்னு ஒரு மொய் வச்சான். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு ஒரு மொய் வச்சிட்டான். அடுத்த மாதம் எதுவும் மொய் வைக்காமல் பார்த்துப்பான்னு நம்புகிறேன். ஓகே சார், நான் இந்த வீடியோவை நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். உங்கள் பைக்கு இது மாதிரி ஏதாவது வேலை வைக்கிறதுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இல்லை ஷேர் பண்ணுங்கள், இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்குவாட், இந்த இடத்துல இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். எங்கே இருந்தாலும் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் நினைங்க, நல்லது தான் நடக்கும். ஓகே ஸ்குவாட், பாய்.